வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைனான்சியர்கிட்ட முத்து டைம் ஆகுதுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. சார் சார் ப்ளீஸ் சார், எங்கள் அப்பா அம்மாவை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேங்க சார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அவனே போலீஸில் மாட்டி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சிவராமன் சொல்ல, முத்துவுக்கு தானே அதோட கஷ்டமும் வலியும் தெரியும். சார் சார், நான் தான் பேப்பர்லலாம் சைன் பண்ணிட்டேன் இல்லைங்க சார், அவரு எங்கே இருக்காருன்னு கேளுங்க சார், நானே போய் பணத்தை வாங்கிக்கிறேங்க சார், நீங்கள் அவருக்கு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லிடுங்க சார்னு முத்து கெஞ்சுறாரு. சிவராமனை யோசிக்க, ஏன்பா பாவம்ப்பா முத்து, அவர்கிட்ட சொல்லு, முத்து அங்கே போய் பணத்தை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு தன்ராஜ் சாரும் சொல்றாரு. சரி, நேரா போனீங்கன்னா லெஃப்ட்ல லாஸ்ட் லெஃப்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ரைட்ல கங்கா நகர், அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு சிக்னல்ல தான் இருப்பான். நீ போய் அவங்கிட்ட வாங்கிக்க, உன்னோட நம்பரை நான் அவனுக்கு அனுப்பிடுறேன், அவனோட நம்பரை நான் உனக்கு கொடுக்குறேன், போய் வாங்கிக்க அப்படின்னு சிவராமன் சொல்ல, முத்து உடனே பரபரப்பா நன்றிங்க சார் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் மாறி மாறி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு. போற முத்து படார்னு ஹெல்மெட்டை போட்டுட்டு வண்டி எடுக்கிறாரு. இங்க ஆக்ஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. பணம் என்ற மெஷினை கூட கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த சொத்து அடமானத்துல இருக்கே தவிர வேற எந்த வில்லங்கமும் கிடையாது. இந்த வீட்டுக்கான டாக்குமெண்ட் காப்பி இது, எல்லாரும் படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு அவர் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆக்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணியை வாங்கிக்கிறாங்க ஒரு காப்பி. அப்போ மீனா உள்ளர வந்து நிக்க மீனா கிட்ட ஒரு காப்பி கொடுக்கறாரு. உடனே சிந்தாமணி ரொம்ப கோவமா எழுந்து, அவகிட்ட எது கொடுக்குறீங்க? அவ படிச்சு என்ன பண்ண போறா? இல்ல படிச்சாதான் அவளுக்கு புரியுமா? சார், வீட்டை ஏலம் எடுக்கிறதுனா என்ன சும்மாவா? பணம் வேண்டாம், அவ வீட்டை ஏலம் எடுக்க வரல, சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கா அப்படின்னு சிந்தாமணி புரிஞ்சு தள்ளுறாங்க. அவரு மீனா கிட்ட கொடுக்கல, பேசாம போயிடுறாரு. மீனா ரொம்பவே சோகமா முகத்தை வச்சுட்டு சிந்தாமணிய பார்க்க, சிந்தாமணி அப்படியே வெற்றி கழிப்புல ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காங்க. வந்தில்ல அப்படியே ஒரு ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருன்ற மாதிரி அவங்க பார்வை இருக்க மீனா நகர்ந்து போயிடுறாங்க. அப்ப வெளியே ஒரு ஆட்டோ வருது. அதுல இருந்து அண்ணாமலை இறங்கி வராரு. அவர் கையில ஒரு பேக் இருக்கு. இறங்குறவர்ல வேகமா இறங்கிட்டாரே தவிர அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே முடியல அவரால். ரொம்ப சங்கடத்தோட நின்றுட்டு இருக்காரு. மீனா அவர்கிட்ட போக பார்த்துக்கிட்டே இருக்க சிந்தாமணி, இதோ வரேன், வந்துடுறேங்க சார்னு ஃபைனான்சியர்கிட்ட சொல்லிட்டு அவங்களும் வெளியே வர்றாங்க. மாமா வாங்க மாமா அப்படின்னு மீனா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. பாவம், வயசான காலத்துல எதுக்கு இவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருக்கீங்க? உங்க வீடு ஏலத்துல போறத பார்க்கவா? அதை பார்த்தா உங்க மனசு தாங்குமா சொல்லுங்க அப்படின்னு சிந்தாமணி குத்தி ரணகலம் பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணாமலை பரிதாபமா பாக்குறாரு. மீனாவும் ரொம்ப பரிதாபமான லுக்க வச்சுட்டு பாக்குறாங்க. மீனா தான் சின்ன பொண்ணு இங்க வந்திருக்கா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களாலெல்லாம் இதை பார்த்து தாங்க முடியுமா அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப அக்கறையா கேட்டுட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஈவு இரக்கமே இல்லாத ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அவங்க பட்டாம்பூச்சி மாதிரி படப்படன்னு கண்ணடிச்சு அப்படியே அழகு காட்டிட்டு இருக்காங்க. விஜயா கூடவே இருந்து இப்படி துரோகம் பண்ணிட்டல்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இது நல்ல கதையா இருக்கே. உங்க பொண்டாட்டிக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. பணம் கொடுத்தப்ப நான் நல்லவளா தெரிஞ்சேன், இப்ப துரோகியா தெரியறேனா? நல்லா இருக்கு. சரி சரி, எப்படியோ இந்த வீடு உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? கிளம்புங்கன்றாங்க சிந்தாமணி. ரெண்டு பேரும் சிந்தாமணியவே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு உச்சி கொட்டிட்டு, இதையெல்லாம் பார்த்து உங்கள் ரெண்டு பேரோட மனசு தான் கஷ்டப்படும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சிந்தாமணி உண்மை எப்பவுமே ஜெயிக்கும், அது என்னைக்குமே தோத்தது கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இப்படியே பேசி பேசி தான் இந்த வீட்டை விட்டுட்டீங்க, இதுக்கு மேல உங்களால வெறும் பேச்சு மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு சிந்தாமணி பேசிட்டு இருக்க. டென்ஷன் ஆகுற மீனா, ஏய் நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, பார்க்க தான் போறேன், இந்த வீட்டை யார் ஏலம் எடுத்தாலும் அது எங்க கைக்கு தான் வரும், வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் வந்து வேடிக்கை பார்க்கறதுன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி உள்ளர போறாங்க. முத்து எங்கம்மா இன்னும் வரல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, பணம் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்னாருங்க மாமா அப்படின்னு மீனா சொல்ல, வந்துருவானாமா அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கையும் பயமும் குறைஞ்சு போய் கேட்குறாரு அண்ணாமலை. கண்டிப்பா வருவாரு மாமா, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அவர் வீட்டை நிமிர்ந்து பாக்குறாரு. முத்து அசுர வேகத்துல வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து ஹலோ மீனாங்கிறாரு.
ஏங்க எப்போ வருவீங்கன்னு கேட்க, மீனா நான் பணம் வாங்க தான் போயிட்டு இருக்கேன், பயப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன், டயத்துக்கு வந்துடுவேன், நான் ஃபோனை வைக்கிறேன், வண்டியை ஓட்டணும்னு ஃபோனை வச்சிடுறாரு அவரு. அங்க ஒரு இடத்துல போலீஸ் கிட்ட, சார் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடியாதியா, ஃபைனை கட்டிட்டு போ அப்படின்னு டிராஃபிக் போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து ஃபோன் பண்ண அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கவர் தான் ஃபோன் எடுக்கிறாரு. முத்து வண்டியை நிறுத்திட்டு அவரை பாக்குறாரு. அண்ணே நான் முத்து பேசுறேன்னு அண்ணன் சொல்லியிருந்தாருல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இந்த பக்கம் வர, யோ நில்லியா அப்படின்னு டிராஃபிக் போலீஸ் பின்னாடியே வர்றாங்க. ஒரு லாரிக்கு அந்த பக்கத்துல இருந்து முத்து பேச, இவர் இதோ இங்க இருக்கேன் அப்படின்னு கையை காட்ட, பார்த்துட்டேன்னு அப்படின்னு சொல்ல, வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அங்க போறாரு. யோ நான் சொல்றேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிற அப்படிங்கிறாரு டிராஃபிக் போலீஸ். முத்து கொஞ்சம் தூரத்துல வண்டியை நிறுத்திட்டு ஓடி வர, வாப்பா நீதான் முத்துவான்னு டிரைவர் கேட்குறாரு. ஆமாண்ணே அப்படின்னு முத்து சொல்ல, வாப்பா அப்படின்னு ஓடுறாரு. இந்தாப்பா ஃபைனை கட்டிட்டு போ. என்ன நடக்குதுங்க அப்படின்னு டிராஃபிக் போலீஸ் கேட்டுட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க சார், வந்துடுறேன் அப்படிங்கிற டிரைவர், சாரிப்பா அவசரத்துல நோ என்ட்ரியில வந்துட்டேன், போலீஸ் வேற விட மாட்டேங்கிறப்பா, உனக்கு வேற லேட் ஆயிடுச்சுல்ல, இதுல 28 லட்சம் இருக்கு, என்னைக்குப்பா அப்படின்னு காரை திறந்து அவசரமா எடுத்து கொடுக்குறாரு. அண்ணன் கரெக்டா தான் கொடுத்துருப்பாரு, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்க அண்ணன்கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க, நான் அப்புறமா வந்து தகவல் சொல்லிக்கிறேன், வரேன்னு அப்படின்னு முத்து பேக் வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு அவர் வண்டிக்கு. அவரு பேக் வாங்கி வண்டியில வச்சுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண, இங்க அண்ணாமலை மீனா 2 பேரும் கேட்டை தாண்டி உள்ளர வர்றாங்க. ஃபைனான்சியரும் எட்டி பார்த்துட்டு, இவங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்திருக்காங்கன்னு கேக்குறாரு. சும்மா கடைசியா வீட்டை பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க, பார்த்துட்டு போகட்டும், அவங்க வந்திருக்கிறதும் நல்லதுக்கு தான், அவங்க கண்ணு முன்னாடியே இந்த வீடு அவங்க கையை விட்டு போறத பார்த்துட்டு கதறட்டும் அப்படின்னு வன்மத்தோட சொல்றாங்க சிந்தாமணி. ஃபைனான்சியர் எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் அவங்கள ஒரு பார்வை பாக்குறாரு. 2 பேரும் பரிதாபமா அங்க போட்டிருக்க சேருங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்போ உட்கார்ந்து இருந்த அந்த கவர்மெண்ட் அபிஷியல் எழுந்து, இந்த வீட்டின் மேல் இருக்கும் மொத்த கடன் 38 லட்சம் ரூபாய், நிலுவையில் உள்ள தொகை அதன் வட்டி இரண்டும் சேர்த்து 38 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த இடத்தின் தற்போதைய மார்க்கெட் வேல்யூவை கணக்கில் கொண்டு இந்த வீட்டு ஏலத்துக்கு ஆரம்ப தொகையாக 50 லட்சமாக நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு அவர் படிச்சுக்கிட்டு இருக்க. மீனாவும் அண்ணாமலையை அதிர்ச்சியோடு பாக்குறாங்க. அவர் அப்படி சொல்லி முடிச்சதும் இன்னொருத்தர் 50,20,000 ரூபான்றாரு, இன்னொருத்தர் 50,25,000ங்கிறாரு. மீனாவும் அண்ணாமலையும் ஒவ்வொருத்தரும் பேச பேச சொல்ல பயங்கர தவிப்பும் அதிர்ச்சியுமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் 50,30,000ன்னு தாராள மனசோட சொல்றாரு. 50,50,000 அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ஒரு படத்துல வர 2000 அப்படின்ற நினைப்ப நம்மளால தவிர்க்கவே முடியல. ஃபைனான்சியர் நிறுத்துங்கன்ற மாதிரி கையை காமிக்கிறாரு. ஏலம் 50,50,000 ரூபாயில நிக்குது, வேற யாராவது கேக்குறீங்களா அப்படின்னு அவர் கேட்க 4 பேரும் ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. மீனா கையை பேசிஞ்சிட்டு நிக்க அண்ணாமலை அப்படியே பயங்கர தவிப்பா பாக்குறாரு. எல்லாரும் ரொம்பவே யோசனையா உட்கார்ந்துருக்க அண்ணாமலை தவிப்போட மீனா கிட்ட திரும்பி, என்னம்மா முத்து இன்னும் வரலையே, வீடு ஏலத்துல போயிடும் போல இருக்கேன்றாரு, அவரு நிச்சயம் வந்துருவாரு மாமா அப்படின்னு மீனா படபடப்பா சொல்ல, எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்குமான்றாரு அவரு. மாமா நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க மாமா அப்படின்னு ஒரு சேரை இழுத்து போட்டுட்டு மாமா அப்படின்னு மீனா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. 4 பேரும் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வழியா முடிவுக்கு வந்து 50,70,000 ஒருத்தர் கேக்குறாரு. அதையும் ஒருத்தர் நோட் பண்ணிட்டு இருக்காரு. 50,80,000ன்றாரு இன்னொருத்தர். நம்மளை அப்படியே ஆணு அசந்து போய் வாய திறந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடு இப்படி கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்களேம்மா அப்படின்னு அவரு ரொம்பவே தவிப்பா சொல்லிட்டு இருக்க. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க மாமா, நல்லதே நடக்கும்னு படபடப்பா சொல்லிட்டு மீனா வாசலையே பாக்குறாங்க. முத்துவும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்காரு. அவரு ஹை ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்க வண்டி டொப்பு டொப்பு டொப்புன்னு டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. இததான் சோதனை மேல் சோதனைன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அவரும் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு, சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாக்குறாரு, கிக் ஸ்டார்ட் கொடுத்து பாக்குறாரு. வண்டி அசையவே இல்லை. ச்சே, எந்த நேரத்துல எப்படி மக்கர் பண்ணுதுன்னு பாரு அப்படின்னு டென்ஷன் ஆகி நிக்கிறாரு. சுத்தமா பெட்ரோல் தீந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அவரு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்காரு. முத்து அவர் பார்க்க அவர் கையில ஒரு பெட்ரோல் பாட்டிலோட போயிட்டு இருக்காரு. உடனே முத்து வண்டியில இருந்து சாவியையும் பேக்கையும் எடுத்துக்கிட்டு, அண்ணே 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 அண்ணே
அப்படின்னு மூச்சு வாங்க அவர் பின்னாடி ஓடி வர்றாரு. அண்ணே அண்ணே, என் வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுடுச்சு, ஒரு எமர்ஜென்சி, நான் ரொம்ப அவசரமா போயாகணும்னு, பெட்ரோல் கொடுங்கண்ணே அப்படின்னு முத்து கேட்க, அங்க ஏன் வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னுகிட்டு இருக்குப்பா, நானே ரொம்ப தூரம் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது பண்றாரு அவரு. அண்ணே 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 ப்ளீஸ் அண்ணே, எங்க வீடு இன்னைக்கு ஏலத்துல போகுதுன்னு, சீக்கிரமா போய் இந்த பணத்தை கட்டினாதான் வீட்டை மீட்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு அவர் கேக்குறாரு. அண்ணே, யாருமே நிறுத்த மாட்டேங்கிறாங்கன்னு, இந்த ஒரு பாட்டில் பெட்ரோலை நீங்க திரும்ப கூட வாங்கிக்கலாம், ஆனா அங்க நான் சரியான நேரத்துக்கு பணத்தை கட்டலன்னா என் அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு எங்களுக்கு கிடைக்காமலே போயிடும்னு, ப்ளீஸ்ண்ணே, இந்த பெட்ரோலுக்கு டபுள் மடங்கு கூட காசு தர்றேன்னு, புண்ணியமா போகும்னே அப்படின்னு முத்து கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. ஏன்பா, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, ரொம்ப அவசரமா போறியோ அப்படின்னு அவர் கேட்க, ஆமாண்ணே ரொம்ப அர்ஜென்ட்டுனேங்கிறாரு முத்து. சரிப்பா, நான் திரும்ப போய் வாங்கிக்கிறேன், இந்த அண்ணன் பெட்ரோல் பாட்டில கொடுக்குறாரு, ரொம்ப நன்றிண்ணே, கடவுள் மாதிரி ஹெல்ப் பண்ணீங்கண்ணே அப்படின்னு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அவரு பணத்தை கையில வாங்கிட்டு, என்னப்பா 500 ரூபா கொடுக்குறேன்றாரு. பரவாயில்லண்ணே, நீங்க வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் வரேண்ணே அப்படின்னு முத்து பாஞ்சு ஓடுறாரு. சரிப்பான்னு அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. முத்துவுக்கோட டென்ஷன் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கு. வந்து பேக்கை வச்சுட்டு ஃப்ரண்ட்ல டேங்கை ஓப்பன் பண்ணி பெட்ரோலை ஊத்துறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிடுது. அது இங்க ஆக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் முடிவுக்கு வந்து 51 லட்சங்கிறாரு, இன்னொருத்தர் 51,30,000ங்கிறாரு. 51,30,000க்கு கேட்டிருக்காங்க, வேற யாராவது கேக்குறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. அண்ணாமலை உட்கார்ல நின்னுகிட்டு தான் இருக்காரு. மீனா, நேரம் ஆக ஆக எனக்கு ஒரே பதட்டமா இருக்குமா, யாராவது பெரிய விலையா கேட்டு முடிச்சுட்டா எல்லாமே போயிடுமே, வீடு நம்ம கையை விட்டு போயிடுமே அப்படின்னு ரொம்ப கலங்கி போய் சொல்றாரு. மாமா, அப்படி ஒரு நிலைமை வராது மாமா, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு மீனா சொல்ல, சிந்தாமணி கால் மேல கால் போட்டு ரொம்ப சவடெல்லாம் சாஞ்சுக்கிட்டு 52 லட்சங்கிறாங்க. அங்க இருக்கவர் அதையும் நோட் பண்ணிக்கிறாரு. மீனா எரிச்சலா பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன மீனா இது, இவ்வளோ விலைக்கு தான் வாங்க பார்க்குறா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, மாமா எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே இவளோட ஆளுங்களா தான் இருப்பாங்க, நல்லா திட்டம் போட்டு தான் அவ இங்க வந்திருக்கா அப்படின்னு மீனா சொல்ல, அதை கேட்டு சிந்தாமணி ஏதோ அவங்களுக்கு வாழ்த்து மடல் வாசிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஃபைனான்சியரும் அதிசயமா சிரிப்போட பாக்குறாரு. 52 லட்சம், இதுக்கு மேல யாராவது கேட்க விரும்புறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்க, ஃபைனான்சியர் அவ்வளோதான்ற மாதிரி கையை காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் ஏலம் போட வந்தவங்க வாயை திறக்கவே இல்லை. அப்போ உட்கார்ந்துருக்க அஃபிஷியல் யாரும் கேட்கலையா, இதுக்கு மேல கேட்கலன்னா இதையே கடைசி தொகையா எடுத்துக்கிட்டு ஏலத்தை முடிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பாக்குறாரு அவரு. ஐயோன்னு அண்ணாமலையும் மீனாவும் பயங்கர தவிப்பா நிக்கிறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி பெருமிதமா பாக்குறாங்க. அப்போ ஆர்டர்லி ஒருத்தர் 52 லட்சம் ஒரு தரம், 52 லட்சம் ஒரு தரம் அப்படின்னு மணி அடிக்கிறாரு. அவ்வளவுதான், அண்ணாமலையோட உடம்பு கடகடன்னு ஆட ஆரம்பிச்சிருது. மீனாவும் மிரட்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி மேடம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீடு உங்க கைக்கு வரப்போகுது அப்படின்னு ஃபைனான்சியர் சிந்தாமணி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னம்மா இன்னும் முத்து வரல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதான் மாமா எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு பயமும் தவிப்புமா சொல்றாங்க மீனா. ஏலம் வேற விட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, 52 லட்சம் 2 தரம்ங்கிறாரு அந்த ஆஃபீஸர். உடனே அந்த ஆர்டர்லயும் மணி அடிச்சு 52 லட்சம் 2 தரம்ங்கிறாரு. இப்போ மீனாவுக்கும் பயங்கர படபடப்பும் பயமும் வந்து ஒட்டிக்குது. ஃபைனான்சியர் ரொம்ப பெருமையும் சந்தோஷமா சிந்தாமணிய பார்க்க, சிந்தாமணி இங்கிலாந்து இளவரசரை பொண்ணு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்ன மாதிரி வெக்கமும் பெருமையும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. முத்துவோட வண்டி பாஞ்சுக்கிட்டு வருது. 52 லட்சம் 3 அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்லிட்டு இருக்க, சார் நிறுத்துங்க சார் அப்படின்னு முத்து பைய தூக்கிட்டு ஓடி வர, ஏங்க அப்படின்னு மீனா ஆச்சரியத்துல கூவிடுறாங்க. முத்து வந்த வேகத்துல பேக் இந்த டேபிள் மேல வச்சு திறக்க எல்லாரும் எழுந்து வந்து பாக்குறாங்க. அவரு பேக்கை திறந்து பணத்தை அப்படியே தலைக்குப்புற எடுத்து உதறாரு. பணத்தை பூரா டேபிள்ல மலை மாதிரி கொட்டிட்டு புசு புசுன்னு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க ஃபைனான்சியர் சிந்தாமணி மூஞ்சி ரெண்டும் பயங்கர அதிர்ச்சியில கோவத்துல எல்லாத்துலயுமா இருக்குது. முத்துவால பாவம் நேரா நிக்க கூட முடியாம டேபிளை புடிச்சிட்டு நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவரால் நிமிர்ந்து நிக்க முடியுது. நிக்கிறவரு ஹெல்மெட்டை கழட்டிட்டு இருக்காரு. பாத்துக்க, என் புருஷன் பணத்தோட வந்துட்டாரு, இப்போ உன் மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுக்குவன்ற மாதிரி மீனா பாக்க,
சிந்தாமணியும் ஃபைனான்சியரும் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. முத்துவும் அவங்கள பார்த்து சின்னதாக ஒரு சிரிப்போட இருக்க, யாருங்க நீங்கள் இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொட்டுறீங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு. ஏலம் எடுக்க வந்தீங்களா? ஏலமே முடிய போகுதுன்றாரு அவரு. சார் மன்னிச்சுக்கோங்க சார், நான் ஏலம் எடுக்க வரல, வீட்டை மீட்கிறதுக்காக இங்க வந்தேங்க சார். இது எங்க வீடுங்க சார். அவசரமா பணத்தை ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க சார் அப்படின்றாரு முத்து. ஃபைனான்சியர் முகத்துல இருக்கிற வெறுப்பும் கோபமும் இவ்வளவுதான் இல்ல, சிந்தாமணி முகத்துல ஏகப்பட்ட சுருக்கங்கள், சூனியக்காரி மாதிரியே இருக்காங்க. சார் சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது எங்க வீட்டை எங்கிட்ட கொடுத்துருங்க சார். இந்த வீட்டு மேல நாங்க வாங்கின கடன் வட்டியோட இதுல இருக்குங்க சார். இதை எடுத்துக்கிட்டு எங்க வீட்டை எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க சார் அப்படிங்கிறாரு முத்து. சார், என் வீட்டுக்காரரு இந்த பணத்தை ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. உங்களை கெஞ்சி கேட்குறேங்க சார், இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எங்க வீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கிட்ட மீனாவும் கையெடுத்து கும்பிட்டுட்டு நிற்கிறாங்க. அவரு அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்க, சார் நான் கஷ்டப்பட்டு கட்டினது இந்த வீடு சிலரோட முட்டாள்தனத்தால கடன்ல போயிடுச்சு. கடனை கட்டுறதுக்கு கோர்ட்ல இன்னைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. என் பையன் இந்த பணத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டான். நாங்க எங்க கடனை கட்டிடுறோம், எங்க வீட்டை எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு அண்ணாமலையும் கேட்கிறாரு. ஃபைனான்சியரும் சிந்தாமணியும் ரொம்பவே விரக்தியோட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, மிஸ்டர் விக்னேஸ்வரன் இவங்க கடனை அடைக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு கடனை அடைக்க டைம் இருக்கு. இவங்க பணத்தை கட்டிட்டாங்க, இனிமே வீட்டை ஏலம் விட முடியாதுன்றாரு அவரு. முத்து நிம்மதியா பார்க்க, அது எப்படிங்க சார், கடைசி நேரத்துல வந்து இவங்க இப்படி சொன்னா எப்படி முடியும்னு அவர் கேட்கிறாரு. சார், நீங்க இந்த ஏலத்தை முடிச்சிருங்க, இந்த வீட்டை எனக்கே கொடுத்துருங்கன்றாங்க சிந்தாமணி. சட்டப்படி அப்படி பண்ண முடியாதுமா, அவங்களுக்கான அவகாசம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்றாரு அந்த ஆபீசர். அப்படி சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி முத்து நிம்மதியும் பெருமையுமா பாக்குறாரு. சார், அவங்க முழு பணத்தெல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க சார், சும்மா இந்த ஏலத்தை தடுக்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி எரிச்சலோட சொல்ல, மீனா ஒரு ரகசிய சிரிப்பு சிரிக்கிறாங்க. பணத்தை எண்ணி பாருங்கன்றாரு அவரு. உடனே அவர் கூட வந்தவங்க அந்த பணம் என்ற மெஷின் கிட்ட வர, ஃபைனான்சியருக்கும் சிந்தாமணிக்கும் முகம் அப்படியே விழுந்து போய் கிடக்கு. அவங்க கொஞ்ச தூரம் தள்ளி வர, என்னங்க இப்படி பணத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க அப்படின்னு ஃபைனான்சியர் கேட்க, மீனா வரும்போதே அவ கொண்டு வந்த பணத்தை எங்க ஆளுங்க அடிச்சுட்டாங்க, இதுல கண்டிப்பா முழு பணம் இருக்காது அப்படின்னு சிந்தாமணி கான்பிடென்டா சொல்றாங்க. இவங்களும் அவங்களும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. மெஷின் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்க, சிந்தாமணியும் ஃபைனான்சியரும் வெறுப்பும் கோவமா இவங்கள பாத்துக்கிட்டு இருக்க, மீனா என்ன நினைச்ச எங்களை பத்தி, ஒரு காரியத்தை நாங்க முடிக்காம விட்டுருவோமா என்ன அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பணம் என்றதையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. முத்து அப்பப்ப பணம் என்றதையும் இவங்களையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. எண்ணி முடிச்சுட்டு 28 லட்சம் இருக்குங்க சாருங்கிறாரு ஒருத்தர். மீனா பெருமிதமா சிரிச்சிட்டு இருக்க, சிந்தாமணிக்கு அப்பாடான்னு உயிர் வந்த மாதிரி இருக்கு. உடனே பக்கத்துல வந்து, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா, 28 லட்சம் கொடுத்தா போதுமா, மீதி 10 லட்சத்தை யார் கொடுப்பா, பாத்தீங்களாங்க சார், நான் தான் சொன்னேன்ல 28 லட்சத்தை கொடுத்துட்டு வீட்டை வாங்க வந்திருக்காங்க, எல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு சிந்தாமணி மனசுல இருக்க சந்தோஷத்தை மறைச்சுக்கிட்டு எரிச்சலோட சொல்றாங்க. சார், எனக்கு வர வேண்டிய 38 லட்சம் ரூபாய ஒரு பைசா குறையாம கொடுக்காத வரைக்கும் நான் இந்த வீட்டை அவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க சார் அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. நீங்க ஏலத்தை முடிச்சிருங்க அப்படின்னு ஃபைனான்சியர் சொல்ல, ஒரு நிமிஷம் சார்ங்கிறாரு முத்து. இந்த ஒரு நிமிஷம்னு சொல்ல இவங்க 2 பேருக்கும் கடகடன்னு இருக்குது உடம்பு பூரா. முத்து கைய நீட்ட அவங்க அப்பா தன் கையில கொண்டு வந்த பேக் அவர் கையில வைக்கிறாரு. முத்து அதை திறந்து பணக்கட்டை எடுத்து கையில வச்சு காமிக்கிறாரு. பாத்துக்கங்க, நல்லா பாத்துக்கங்கன்ற மாதிரி அவர் காமிக்க, சிந்தாமணி அப்படியே அதிர்ந்து போய் மெதுவா ஃபைனான்சியர் பக்கம் திரும்புறாங்க. நாம தான் இவகிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டோமே, எப்படி இது சாத்தியம்ன்ற மாதிரி சிந்தாமணி பார்த்துக்கிட்டு இருக்க, பாரு இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ எல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி மீனாவும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பணத்தை என்றவங்க கையில கொடுக்கறாரு. அவரும் அதை எண்ணி பார்த்துட்டு, சார் மொத்தம் 38 லட்சம் இருக்குங்க சார்னு சொல்லிடுறாரு. சார், இதுல 28 லட்சம், இதுல ஒரு 10 லட்சம், மொத்தம் 38 லட்சம், 38 லட்சம் இருக்குங்க சார். நாங்க இந்த வீட்டுக்காக கட்ட வேண்டிய மொத்த பணத்தையும் கட்டியாச்சுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியே சிந்தாமணி பயங்கர சோகமும் வருத்தமா பார்க்க, எப்படிங்க முழு பணத்தையும் கொண்டு வந்துட்டாங்க எப்படி அப்படின்னு அவசரமா கேட்கிறாரு ஃபைனான்சியர். எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு வழியிற வியர்வையை தொடச்சிட்டு நிக்கிறாங்க சிந்தாமணி. மீனா பெருமிதத்தோட சிந்தாமணியை பார்த்துக்கிட்டு இருக்க, ஏலம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டின் பேர்ல இருந்த கடன் வட்டி எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டதால இந்த ஏலம் ரத்து செய்யப்படுகிறது.
இந்த வீடு உரிமையாளருக்கிடமே ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. அவ்வளவுதான், சிந்தாமணியோட முகம் பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுது இதை கேட்டு. மீனா பெருமிதமும் சந்தோஷமா சிரிக்க அண்ணாமலை அப்பாடான்ற ஒரு நிம்மதியோட கண்ணை திறந்து பாக்குறாரு. முத்தும் சின்ன சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. சார், என்ன சார், இதுக்கு எப்படி ஒத்துக்க முடியும்? அதுதான் வீட்டை 52 லட்சத்துக்கு கொடுக்குறோன்னு 3 தடவை சொன்னீங்களே அப்படின்னு சிந்தாமணி கேட்க, இல்லம்மா, 3வது தடவை சொல்றதுக்கு முன்னாடியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால சட்டப்படி ஏலம் முடியறதுக்கு முன்னாடியே வீட்டோட சொந்தக்காரங்க பணத்தை கட்டினதுனால அவங்க கிட்ட வீடு இப்போது ஒப்படைக்கப்படும் அப்படின்னு அவரு சொல்லிடு. மீனா சந்தோஷமும் நிம்மதியுமா முத்துவ திரும்பி பாக்குறாங்க. ஏலம் கேட்க வந்தவங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்ல வந்த 4 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. விக்னேஸ்வரன், இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இதுல சைன் பண்ணிடுங்க வாங்க என்ன அந்த ஆபீசர் கூப்பிட. ஃபைனான்சியர் வேற வழியே இல்லாம போறாரு. சிந்தாமணி ரொம்பவே கடுப்பும் டென்ஷனுமா அங்க இருந்து நடக்கிறாங்க. உடனே முத்து வேகமா அவங்க கிட்ட வந்து, என்னம்மா சிந்தாமணி அம்மா, அதான் ஆபீசர் சட்டப்படி எங்களுக்கு தான் எங்க வீடுன்னு சொல்லிட்டாருல, உழைச்சி சம்பாதிங்க மேடம். எங்க அப்பா 35 வருஷமா உழைச்சி சம்பாதிச்ச சொத்தை அவ்வளவு ஈஸியா தூக்கிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? என்ன அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்க சிந்தாமணியால வாய் திறந்து பேச கூட முடியல. அது ஒண்ணும் இல்லைங்க, நாம தான் இவங்க கிட்ட இருந்து பணத்தை ஆளுங்களை வச்சு எடுத்துட்டோமே அப்படின்னு மீனா சொல்ல, அப்படிங்கிறாரு நக்கலா. அப்புறம் எப்படி பணம் வந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஓஹோ, கரெக்ட், பணத்தை தான் அடிச்சிட்டோமே, தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் இதுங்களால இந்த வீட்டை வாங்க முடியாதுன்னு அப்படித்தானே நினைச்ச அப்படின்னு முத்து கேட்க சிந்தாமணி அப்படியே திடுக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க. அங்கதான் இருக்கு ட்விஸ்டே அப்படின்னு முத்து சொல்ல மீனாவும் கல்லுக்குன்னு சிரிக்கிறாங்க. நீ இப்படிலாம் செய்வான்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் நான் முன்னாடியே வேற மாதிரி ஒரு பிளானிங் போட்டேன் அப்படிங்கிறாரு முத்து. அப்பா, இந்த பேக் நீயே வச்சிரு, இதுலதான் 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு முத்து அண்ணாமலை கிட்ட கொடுக்கறாரு வீட்டுல. இதை எதுக்குப்பா என்கிட்ட கொடுக்கறன்னு அவர் கேட்க, அப்பா, அந்த சிந்தாமணி நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கிறா, அவ கண்டிப்பா பணத்தை கட்ட விட மாட்டா, அவளுக்கு எப்படியாவது நம்ம வீட்டை அவ பேருக்கு மாத்தியே ஆகணும், அது மட்டும்தான் அவ எண்ணம். அதுக்கு ஏத்த மாதிரி மீனாவுக்கு ஒரு கெட்ட கனவு வந்ததுப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க பக்கத்துல மீனாவும் நின்னுட்டு இருக்காங்க. என்னம்மா, என்ன சொல்றா இவன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பார்க்க, ஆமா மாமான்னு தலையாட்டுறாங்க மீனா. யாரோ இவளை மிரட்டி பணத்தை எடுத்துட்டு போற மாதிரி இவளுக்கு கனவு வந்தது அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா மாமா, விடியங்காத்தால வந்த கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க, அது மனசுக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு மாமா. சிந்தாமணி எங்கிட்ட இருந்து பணத்தை திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமா அப்படின்னு மீனா சொல்ல, அப்பா, இனிமே நம்மளுக்கு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கடந்தாகணும் அப்படிங்கிறாரு முத்து. ஆமாண்டா முத்து, இந்த பணத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, இதை எப்படியாவது கரெக்டா கொண்டு போய் சேர்த்துடணும்ப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கு தான்ப்பா நான் ஒரு ஐடியா பண்ணி இருக்கிறேன். ஒரு காலி பேக் எடுத்து அதுல கொஞ்சம் பேப்பரை போட்டு இவளோட பேக்ல வச்சுட்டு இவ எடுத்துட்டு போகட்டும். அப்படியே யாராவது ஃபாலோ பண்ணி வந்தா கூட அந்த காலி பேக்ல தான் பணம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு போனாலும் அப்புறமா அதை பார்த்து ஏமாந்துருவாங்க. அதனால நாங்க கிளம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நீ இந்த பண பேக் எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சு வந்துருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, சரி முத்து, பணம் சம்பாதிக்கிறத விட அதை பாதுகாக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ உன்னோட இந்த புத்திசாலித்தனமான மூவ நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து ஆமா பண்ற மாதிரி சந்தோஷமா சிரிக்கிறாரு. இப்படிதான் பணத்தை பாதுகாத்து அண்ணாமலை வழியா கொண்டு வந்து ஒரு வழியா முத்துவும் மீனாவும் சேர்ந்து அந்த வீட்டை மீட்டுடுறாங்க. நாளைய ப்ரோமோவில் ரொம்ப சந்தோஷமா விஜயா அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, பார்வதி இருக்காங்க, சீதா இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போனதுக்கு அப்புறம் தான் யாரு எப்படின்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு விஜயா சொல்ல, என்னன்னு கேக்குறாங்க பார்வதி. என் வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை, இனிமே நான் என் வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த வீடு போனதும் மனோஜால, திரும்ப கிடைச்சதும் முத்துவால. இப்பவாவது தெரிஞ்சுக்கோ முத்து உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு அப்படின்னு பார்வதி சொல்ல, விஜயா அப்படியே யோசனையா திரும்புறாங்க. அந்த பக்கமா முத்து, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் நிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததை கொண்டாடுறது விதமா வீடு ஃபுல்லா சீரியல் லைட்டும் அங்கங்க பூ தோரணங்களுமா தொங்க விட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஜாலியா இருக்காங்க. முத்து, அம்மா இப்பவாவது நம்மள பாசமா
ஒரு வார்த்தை முத்துன்னு கூப்பிட மாட்டாங்களான்னு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. விஜயா அப்படி கூப்பிட்டுட்டா இந்த சீரியலே முடிஞ்சிரும். அதனால விஜயா கண்டிப்பா அப்படி கூப்பிட மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கும் இருக்கா, இல்ல கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.